நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. தினமும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுக்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்டர்டே வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ பேங்க் நிஃப்டியை இந்த சப்போர்ட்டுக்கு மேலே வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தால் இங்கேருந்து இந்த பாக்ஸை உடைத்தாலும் மேலே இது வரைக்கும் போகும்னு சொன்னேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே போவோம். இது பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் ஆனது ½ அன் ஹவரில் சப்போர்ட் எடுத்துடுச்சு. நம்மளுக்கு இங்கேருந்து எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கு? 45,263 300 வைங்க. 45 300ன்னா எங்கே வந்திருக்கோம்? 800 பாயிண்ட். ஸோ 800 பாயிண்ட் நீங்கள் இன்றைக்கி நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருக்கலாம். இப்போ ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும்? நாளைக்கு பட்ஜெட். ஸோ பட்ஜெட்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ்லாம் இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துருவாங்க. பட்ஜெட்டில் ரொம்ப பயங்கரமான வால்டாலிட்டியாக இருக்கும். சரியா? எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு வால்டாலிட்டி இருக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ அதனால் 9:30 9:15லேருந்து 10:30 மணி வரைக்கும் நம்ம ஒரு வேடிக்கை பார்க்குற பார்வையாளராக இருக்கணும். யார் யாரெல்லாம் ரேஸ் பந்தயம் கட்டுறாங்களோ அவங்கள விட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே போகணும். அதுக்குள்ளே போனால் மார்க்கெட் ஏறுற மாதிரி இருக்கும், இறங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரைக் ஏறுதான்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 250 ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி தேய்ப்பாங்கன்றது பாருங்கள். ஸோ மார்க்கெட் கீழேயும் ஒரே கேண்டில் அப்படியே கீழே ப்ரைஸை தேய்ச்சி திருப்பி மேலே போயிட்டு ப்ரைஸ் ஏற்றி 2 ப்ரைஸையும் தேய்க்கணும். இதுதான் அவங்க வேலை. நாளைக்கு நல்ல வால்டாலிட்டியாக இருக்கும். இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக எடுத்து பட்ஜெட் என்னைக்கு அப்படின்னு பாருங்கள். பட்ஜெட் டேட்ஸ்லாம் இருக்கும். அந்த டேட் வருஷம் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பிப்ரவரி அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாடி டேட்டும் மாறுது. சரியா? ஸோ அதை பார்த்துட்டு அந்தந்த டேட்டில் என்ன ரியாக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு, எந்த அளவுக்கு பட்ஜெட் இம்பேக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த டேட்ஸ் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சரியா? அது எப்படின்னா, லாஸ்ட்டு இயர் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்டு 2500 பாயிண்ட் 1500 பாயிண்ட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அது சொல்லவே முடியாது. ஏன்னா பட்ஜெட் அது அப்படி தான். மக்களோட மைண்டு ஒரு இது இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ஸ்டாக் டிக்ரீஸ் ஆகும். இப்போ நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி எங்கே இருக்குது? ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி நாளைக்கு 1500 போகலாம். 1500 போச்சுன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பேட்டர்ன் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளோட கால்குலேஷன் பிரகாரம் இப்போ இந்த இடத்துல இருக்கிற மார்க்கெட் 46,118 இருக்கிற மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் போட்டால் 47,100. கரெக்டாக? நம்ம 47,800 வரைக்கும் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகணும்னா 47,800க்கே போகலாம் மார்க்கெட். சரியா? எப்படின்னா, இப்போ இது பாருங்கள். இப்போ இந்த X2A ஃபெப்பு போட்டால் 886 எங்கே வருது? 47,977 கிட்ட வருது. ஸோ அங்கே வரைக்கும் போகணும் அப்படின்றது கணக்கு. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு பை மோடுக்கு மாறி
பையாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி தான் இருக்குது பை மோடில் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கேருந்து போட்டால் 1.618 எங்கே வருது? 47,922. ஸோ ரைட், அப்படி மாறலாமா அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்த்து மார்க்கெட் 46,118க்கு மேலே ஒரு அரை மணி நேரம் கேண்டில் மேலே வந்தால் நல்லா நின்றுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ணோம். மந்த்லி எக்ஸ்பைரி பண்ணால் இன்னும் நல்லது. நாளைக்கு அது பிரச்சனை இல்லை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி, இது இப்போ தான் நியூ எக்ஸ்பைரி. மந்த்லியில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சரன்னு இறங்காது. அதுக்காக மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்து கூட பண்ணலாம். 46,118 போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு போச்சுன்னா ஒரு 2 கேண்டில் சார் போகலாம். ஒரு அப்படியே போகலாம். ஒரு கேண்டில்னு சொல்ல வரல, நார்மலாக வந்து மேலே போகிற மாதிரி இருந்தால் இந்த 2000 பாயிண்ட்டு கூட மார்க்கெட் போய் டச் ஆகலாம். அதாவது 47,800 எக்ஸிட் ஆகிடலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு அடிக்கலாம். நல்ல மூமெண்டம் தான். டவுன் வர மாதிரி இருந்தால் டவுனும் வரும். புரியுதா? அதோட பேட்டர்ன் வந்து இது வந்து பெரிய பேட்டர்ன் இல்லையா? டவுன் வரா மாதிரி இருந்தால் சின்ன பேட்டர்ன். ஸோ மார்க்கெட்டிங் வந்தது, இப்படி வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மேலேயே போகாமல் டவுன் வரணும். டவுன் வந்தால் எங்கே வரைக்கும் வரணும்? 886 இது வரைக்கும் வரணும். இங்கேயும் வரலாம், இது கீழே வரலாம். ஸோ 44,627 இங்கே வருதா பாருங்கள், இந்த பேட்டர்னுக்கு. புரியுதா? ஸோ 2 பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி கண்டினியூ ஆகிற பேட்டர்ன். நாளைக்கு மார்க்கெட் வந்து பட்ஜெட் எலெக்ஷன் வர்றதுனால பட்ஜெட் பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் இந்த 2000 பாயிண்ட்டை கூட போய் அடிக்கலாம் ஒரே நாளில். 2500 பாயிண்ட் வருதா? எவ்வளோ வருது? 46,118. 46னா ஓகே, 2000 பாயிண்ட் இருக்குது, 1800 பாயிண்ட் வரும். சரியா? ஸோ இங்கே கீழே ஒரு வந்தால் அங்கேருந்து ஒரு 2000 பாயிண்ட்டு கணக்கு வரும். அந்த மாதிரி கூட போய் மார்க்கெட்டு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ணணும். அது பாருங்கள், ஈஸியாக டக்குன்னு அடிக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் இம்மிடியேட்டாக எக்ஸிட் ஆகி வந்துடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஏன்டா எக்ஸிட் ஆகணும்னு நினச்சாலாம் அது எப்படி வேணால் இருக்கும். எனிவே, நம்ம நேற்று வந்து நெஃப்டியை வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போக போகுது, 21,700 வரைக்கும் போவோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட்டு 700க்கும் மேலே வரைக்கும் போயிருக்கு. 40 வரைக்கும், 40 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அங்கேருந்து புட்டாகும்னு நினச்சோம், புட்டாச்சு. ஆனால் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் ஆனது பட்ஜெட்னால் எப்படி வேணால் மாறலாம். சரியா? எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து 250 ரூபா நிஃப்டியில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே கேண்டில்ஸ் சர்றன்னு இப்படி வந்துட்டு இப்படி போகலாம். புரியுதா? எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பண்ணணும். எப்படி வேணால் மார்க்கெட் மூமெண்ட் இருக்கலாம். புரியுதா? நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி வேணால் மூமெண்ட் இருக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு மேலே போனால் ஒரு 900 950 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். கீழே வந்தால் 390 வரைக்கும் வரலாம். ஸோ 21,390 கீழே சென்ட்ரலில் இது இம்மீடியட் சப்போர்ட்டு இந்த நம்பர்ஸ் 21,683 தான் ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எங்கே வரணும்? அட்லீஸ்ட் 491 வரைக்குமாவது வரணும். சரியா? அப்படி இல்லைன்னா டவுன் வர மாதிரி இருந்தால்
21,316 இதோ இந்த இடத்து வரைக்கும் வரணும். கீழே டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி இருந்தால் ஓகே. ஒருவேளை டபுள் டாப் எடுத்திருக்கு, இப்படியும் பார்க்கலாம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஓகே. ஸோ இப்படி இருக்குது கரெக்டாக. ஏன் வரல? சாரி, இது இருக்கு இல்லையா? ஸோ எது வரைக்கும் போவோன்றதை பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது. ஒருவேளை இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு நல்ல மூமெண்ட் இருந்தால் 22,000 கூட பாசிட்டிவில் போய் டச் பண்ணலாம். இப்படி இருக்கலாம். டவுனாக இருந்தால் பேட்டர்ன் பிரகாரம் எங்கே வரணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு வாலட்டைலாக தான் இருக்கும். மார்க்கெட் மேலேயும் கீழேயும் தான் இருக்கும். எப்படி வேணால் வரலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். 10:30 மணிக்கு மேலே பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது எப்படின்றத பார்த்துட்டு பண்ணுங்கள். நம்ம ஹார்மோனிக் பேட்டர்னில் மார்க்கெட் 390க்கு வரணும். வரல. 390க்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துன்னு மேலே போய் பாசிட்டிவ் நிறுத்துறானா, இல்லை மேலேயா பாசிட்டிவ்லேயே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, இந்த 757க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகணும்னா அது கண்டிப்பாக வந்து 900 908 இந்த கேப் அப்பே ஃபில் பண்ணலாம். 979. ஓகே. இதை பார்த்துட்டு இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.